ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம சேனலில் வந்து 30 நாளைக்கு 30 விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசைன் நம்பர் 5. இதுக்கு முன்னாடி இன்னும் 4 டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எத்தனை பேத்துக்கு அவங்க தொழில் பிடிச்சிருக்கு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கையில் இந்த மாதிரி வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரவுண்ட் கட்டிங்கில் வந்து நான் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த சென்டர் பார்த்துட்டு நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கட்டிங் போட்ட இதை ப்ளவுஸோட மெயின் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். குதிரோட வந்து தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவுலையெல்லாம் மெதுவாக வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது வந்து நமக்கு அந்த வளைவு ஷேப்பு இதெல்லாமே வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும். எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட அந்த மாதிரி கூட இருக்கும். நிறைய விதத்தில் சொல்லலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து அப்புறமா நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை. இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வரையுமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம சின்னதாக கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்தா தான் நமக்கு வந்து திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என் கையை வந்து பக்கத்தில் வச்சுக்குவேன். ஏன்னா துணியை வந்து ரொம்ப ஒட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா அதையும் மீறி பட்டாலும் என் விரல் மேலே தான் படும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கை பக்கத்தில் வச்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுவேன். இப்போ நம்ம கட் பண்ணினதை அப்படியே வந்து திருப்பி விட்டலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 வரையுமே வந்து சார்ஜ் பண்ணலாம். நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆகும். நீங்கள் வந்து அந்த நேரத்துக்குள்ளார இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணினதை இப்போ அதில் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பை கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா அந்த இடத்துலலாம் அந்த ஊசி வச்சு கரெக்டாக அந்த வளைவு எடுத்து விட்டீங்க அப்படின்னாவே வந்து கரெக்டாக வந்துடும். சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கேன்வாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது இன்னும் கைக்கே வந்து ஃபுல்லாக நம்ம கேன்வாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே தைச்சிட்டு அதுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம மூட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணினதுக்கப்புறமேலே இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து இதுக்கு கலருக்காக எல்லோ கலர் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்கலாம். சாரியில் வர கிளாத் கட் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா பார்டர் வருது இல்லைங்களா, பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த பார்டர் வர இடம் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி கட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்டர் வர ப்ளவுஸில். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே நமக்கு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால பிசுறு இல்லாமல் இப்போ ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதை வந்து இப்படி மேல் பக்கமாக வச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கும் வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து அப்படியே மடித்து ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இந்த கலர் காம்பினேஷனுக்கும் இந்த கையோட டிசைனுக்கும் பாருங்கள் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டிசைனை வந்து பார்த்துட்டேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை, இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதை வந்து ரெடி பண்ணினதுக்கப்புறமேலே நமக்கு மேலே கீழே எல்லாம் ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த ரோஸ் கிளாத் வந்து கொஞ்சோண்டு இப்போ கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை எடுத்திருக்கேன். இப்போ அதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி நம்ம வந்து மடித்து அப்படியே வந்து திருப்பி போட்டு ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இன்னும் பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு துணி தூக்கிக்கிட்டோ இல்லை பிசுரோவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
இப்போ அது மேலேயே நம்ம அப்படியே ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். அந்த இடத்துல லைட்டாக சுருக்க வர மாதிரி இருந்தது, அதான் வந்து அதை பிரித்து எடுத்துக்கிட்டேன். பிரித்து எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வந்து தைக்கிறப்ப பார்த்துக்கோங்க, நல்லா நீட்டாக இருக்கா, ஏதாவது சுருக்கமாக இருக்கா, இல்லை துணி எங்கேயா தூக்கிட்டு இருக்கா, அப்போவே வந்து பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம். கேன்வாஸ்லாம் எதுவுமே நம்ம வந்து தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமேலே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிங்க் கலர் நூல் தான் போட்டிருக்கேன். அந்த பிங்க் கலர் நூல் வச்சு இப்போ சென்டரில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போடுறேன். மொத்தமாக வந்து அந்த இடத்துல 4 தையல் வந்து போட்டிருக்கிறேன். அந்த 4 தையல் வந்து இந்த மாதிரி 3 டாட் வர மாதிரி வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். அப்படியே அந்த பிங்க்லேருந்து கொண்டு வந்து இந்த சைடு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமும் வந்து நான் அதே மாதிரியே வந்து 4 தையல், ஒரு இடத்துக்கு 4 தையல் வர மாதிரி 4 தையல் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு அப்படியே திருப்பியும் வந்து பக்கத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தோம் அப்படின்னா திருப்பியும் வந்து அந்த பிங்க் தையல் மேலேயே வந்துட்டு நம்ம திருப்பியும் அதே மாதிரியே வந்து 4 தையல் அப்படியே கட்டி எடுக்கிற மாதிரி ரிவேஸில் விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் முன்ன பின்ன, திருப்பி இன்னொரு தையல் முன்ன பின்ன அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி சைடு வந்து நம்ம போட்டு எடுத்துருக்குறோம். திருப்பி இன்னும் பாதி சைடு வந்து போடணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஒரு மார்க் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமேல் நீங்கள் வச்சு போடலாம். இப்போ இந்த சைடுமே வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமேலு இப்போ நம்ம வந்து அந்த பக்கத்தோட மேல் பக்கத்தில் அந்த சைடு குழியாக வருது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து இப்போ எல்லோ நூல் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லோ நூல் வச்சு இந்த மாதிரி 3 டாட் வந்து போட்டதுக்கப்புறமேலு திருப்பியும் அதே பிங்க் தையல் மேலேயே வந்து நம்ம வந்து திருப்பியும் அதே மாதிரி 3 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பொறுமையாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது கோணையாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ இதையும் வந்து லாஸ்ட் 2 வரையும் அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி அதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கை பூராமே வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இது பார்க்குறவுக்கே வந்து ரொம்ப ஒரு அழகாக நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் லேஸும் நம்ம வச்சுருக்குறோம், நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் வந்து இருக்கும் இந்த கை டிசைனு. சேம் இதே பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து நெக்குக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். நெக்குலேயும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் அட்டாச் துணி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன பூவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கை டிசைனும் பேக் நெக் டிசைனும் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும் நமக்கு. இது வந்து நம்ம இதுக்கு தான் போடணும்ட்டு இல்லை, பாவாடை சட்டைக்கு கூட இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். அதனால் இதுக்கு வாங்குகிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 150 to 200 வரையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸ் கொடுத்துடலாம். லேஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வளைஞ்சி வர இடத்துல எல்லாமே நம்ம கரெக்டாக லேஸ் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் லேஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். லேஸ் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அந்த 1/4 இன்ச்சு சைஸில் வந்து லேஸ் வைங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பூ போட்டது அந்த வளைவு இது எல்லாமே வந்து கரெக்டாக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம லேஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமேலே நம்ம ஒவ்வொரு பீட்ஸ் இருக்கிற இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இதாக வச்சு தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கை டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மீதி நாட்கள் எல்லாமே இருக்குது, இன்னும் 25 நாள் இருக்குது. 25 நாளைக்கு ஒரு அட்டகாசமான கை டிசைன் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. கை டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக அப்படியே நமக்கு வந்து ரொம்ப அப்படியே பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருக்குது இந்த டிசைனு. பேக்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான வந்து பிசுறு எதுவுமே நீட்டிகிட்டு இருக்காது, ரொம்ப நீட்டாக அப்படியே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.